வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 15. வாங்க கதைக்குள்ள போவோம். எனக்கு நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் ஈஸ்வர். காதில் கேட்ட அவள் வார்த்தைகள் அவனுக்கு எத்தனை மகிழ்வையும் நிறைவையும் தந்தது என விளக்க அவனிடம் வார்த்தைகள் இல்லை. அவளை தோளுடன் இறுக்கிக் கொண்டு உச்சியில் ஆழ இதழ் பதித்தான். கண்ணம்மா, எனக்காக ஒன்று பண்றீங்களா? பண்ண சொன்னா பண்ண போறேன், இதுல என்ன கேள்வி? அப்போ இனிமே இப்படி அழாதீங்கடா. ஈஸ்வர், நான் அப்படி அடிக்கடி அலற பெண்ணே இல்லை. அதான் சொன்னேனே, நீங்கன்னு வரும்போது நான் மொத்தமாக மாறி போயிடுறேன். என் கண்ணீரை இதுவரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஏன் இப்போ கூட முடியும். யார் முன்னாடியும் என் கண்ணீரை காட்டிடக்கூடாதுன்னு எண்ணமே என்கிட்ட இருக்கு. அதையும் தாண்டி இதுவரையும் நான் அழுகிற அளவு காரணம் எனக்கு இருந்தது இல்லை. ஆனால் இப்போ காரணம் இருக்கு. அந்த காரணம் நீங்க தான்ப்பா. உங்களோட சின்ன கஷ்டமும் என்னை பெருசாக பாதிக்குது. உங்கள் முன்னாடி நான் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்க விரும்பல. என்னால் அது முடியவும் செய்யாது. நான் அழக்கூடாதுன்னா நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. சில நொடி மௌனத்தின் பின் மீண்டும் மித்ரா குரல். ஆனால் நானே உங்களை கஷ்டப்படுத்துறேன்ல. அவளின் சலிப்பான குரல் கேட்டு அவன் வாய் விட்டு சிரித்தான். கன்ஃபார்ம் நீ ஏதோ ஆகிட்ட. நீங்கள் தான் காரணம். ஓகே, நான் தான் காரணம். அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இப்போ சாப்பிடலாமா? அவள் தலையசைக்கவும் அவனே அவளுக்கு ஊட்டிவிட்டான். மௌனமாய் அவள் ஈஸ்வர் அளித்ததை வாங்கி கொண்டாள். மித்ரா முழுதாய் ஈஸ்வரின் யாழாக மாறியிருந்தாள். உள்ளுக்குள் இருந்த குழந்தை அவனின் ஒவ்வொரு அழைப்பிலும் கொஞ்சலிலும் ஓடுடைத்து வெளியில் வந்தது. சர்வாவின் அழைப்பைப் போலவே மித்ரா அவன் மனைவியாய், குழந்தையாய், காதலியாய், பார்வையால் தள்ளி நிறுத்தும் ஆளுமை மிக்கவளாய், தாயாய் என அவளின் எல்லாமுமாக இருந்தாள். அந்த எல்லாம் தான் அவளின் இந்த அழுகைக்கு காரணமோ, இல்லை இதுதான் காதலின் புது அதிகாரமோ? உணவு முடியும் போது மித்ரா தன்னை முழுதாய் உணர்வு சுழலுக்குள் இருந்து மீட்டிருந்தாள். அவள் கண்களில் தெளிவு கண்டு அவனுக்கும் முழுதாய் நிம்மதி கொண்டான். சர்வா அந்த நீட் சோஃபாவில் ஒரு முனையில் அமர்ந்திருக்க, எதிர் முனையில் அவன் யாழ் மொபைலில் யாருடனோ கத்தி கொண்டிருந்தாள். வார்த்தைகள் தாறுமாறாய் வந்து விழுந்தது. எல்லாம் ஆங்கிலத்தில். அனைத்தும் திட்டுக்கள். போனில் மறுமுனையில் இருப்பவர் பாவம் என்றென்னும் சர்வாவின் மனதில் அதிகமாய், இப்போது போனில் பேசிக்கொண்டிருப்பது கண்டிப்பாக அவன் யாழ் அல்ல, இது மிஸ் மித்ராளினி. முகம் கோவ சிவப்பை பூசிக்கொள்ள குரலில் காரம் கொஞ்சம் தூக்கலாய் தெரிந்தது. முகம் கொண்ட கோவ சிவப்பு குறையாமலேயே அழைப்பை துண்டித்து போனை தூக்கி சோஃபாவில் போட்டாள். திரும்பி அவள் புலனத்தை பார்த்தான். அதில் முகப்பு படம் மின்னிக் கொண்டிருந்தது. அதில் அவன் யாழ் இரு ஆண்களின் நடுவில் அவர்கள் கைகோர்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு அத்தனை யோசிக்க வேண்டிய அவசியம் ஏதும் இருக்கவில்லை. பார்த்ததும் நினைத்து கொண்டான் அவள் அண்ணனாக இருக்குமென்று. நிமிர்ந்து அவளை பார்த்தான். இருவிரல் கொண்டு அழுத்தமாய் நெற்றி தேய்த்து கொண்டிருந்தாள். இது அவள் வளமைதான். அதிக முறைகள் அவள் இப்படி செய்வதை பார்த்திருக்கிறான். தண்ணீரை எடுத்து அவள் புறம் நீட்டினான். அவனை பார்க்காமலேயே வாங்கி வாயில் சரிந்து கொண்டாள். எழுந்து சென்று அவள் பக்க இருக்கையின் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டான். மெதுவாய் அவள் தலை பிடித்து விட அவளும் வாகாய் அவனுக்கு தலையை கொடுத்து சாய்த்து அமர்ந்து கொண்டாள். அவள் இமைகள் மூடியிருக்க அவள் உயிர் கொண்டவள் பேச துவங்கினான். கண்ணம்மா, எதுக்கு இவ்வளோ கோபம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். யார்கிட்ட இவ்வளோ ஹார்ஸா பேசுறீங்க? வேலையில எத்தனை தடவை வார்னிங் கொடுக்கறது? திரும்ப திரும்ப லேட் பண்ணா என்ன அர்த்தம்? அதான் திட்டேன். எனக்கு இதில் தப்பு இருக்கிறதா தெரியல. பெரும் சலிப்புடன் என்ஜினியர் கோபம் துணிந்தது. அவள் நெற்றியில் சிறு அழுத்தம் கொடுத்து பிடித்து விட்டான். நம்ம சாப்பிடலையா? அப்படி ஏதாவதுனா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. யார் அது? எங்க ஆஃபீஸில் ஒருத்தர். ஓ. சர்வா அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. மூளை சொன்னது அவள் கம்பெனி என்றால் நினைத்ததை விட இத்தனை நாள் ஊகங்களை காட்டிலும் விஷயம் பெரிதாக இருக்குமென்று. மித்ராவும் எதுவும் கூறவில்லை. அவள் எண்ணமெல்லாம் கம்பெனியில் நடக்கும் பிரச்சனையை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தது. அவள் என்ன கூறினாள் எனவும் அவள் உணரவில்லை. அதில் அவனவன் மனம் கொண்ட சிந்தனை பற்றியும் அவள் அறியவில்லை. அவள் தலையை விரல் கொண்டு நீவி விட்டபடியே கூறினான். யாழ், பேசணுண்டா? கண்களை திறந்தவள் அவன் குரல் மாற்றம் உணர்ந்து புருவங்கள் சுருங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்றாள். சிறு இளநகையுடன் சுருங்கிய அவள் புருவங்களை நீவி விட்டவாறே ஆம் என தலையசைத்தான். நிறைய சொல்லணுண்டா? அவள் குரலில் தொனிந்த வழி கண்டு பட்டன இமைகள் திறந்தாள். அவன் கைப்பிடித்து கொண்டு தள்ளி அமர்ந்தவள் இருக்கையை தட்டி காண்பித்தாள். பிடித்த அவள் கைகளை விடாமலேயே அவள் அருகில் அமர்ந்து கொண்டான்.
சில நொடிகள் இருவரிடமும் ஆழ்ந்த மௌனம். சொல்ல நினைத்ததை சொல்ல அவன் காலம் எடுத்துக்கொண்டான் என்றால் அவனாக சொல்லும் வரை அவள் பொறுமை காத்தாள். சர்வா அவன் மொபைலை கையில் எடுத்தவன் அதில் ஒரு புகைப்படத்தை எடுத்து அவள் புறம் நீட்டினான். மனதினுள் குடையும் பற்பல கேள்விகள். உடனேயே அதை பெற்று கொண்டாள். ஏதோ ஒரு பழைய புகைப்படம் பிரேம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அவன் மொபைலில் போட்டோ எடுத்து வைத்திருக்கிறான். அந்த புகைப்படத்தில் ஒரு பெண்மணி அழகாக இருந்தார். அவ்வளவுதான் அந்த புகைப்படத்தை பார்த்த மித்ராவின் எண்ணம். என் அம்மா. அவன் வார்த்தைகள் கேட்டவள் அதிர்ந்து விழித்தாள். இவங்க அம்மான்னா சாந்தா ஆண்டி யாரு? அப்போ இவர் இந்த வீட்டு ஆள் இல்லையா? நொடிப்பொழுதில் மனதில் பல பல எண்ணங்கள் முட்டி மோத புரியாமல் அவனை பார்த்திருந்தாள். புதிர் போட்டவனோ புதிர் தீர்த்தான். அம்மா அப்பா மிஸ்டர் வேதாச்சலம் தான். எங்க அம்மா அவரோட முதல் மனைவி. காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. நான் பிறந்து எனக்கு 3 வயசாகும் போது பிரிஞ்சுட்டாங்க. சாந்தா அம்மா அவரோட மாமா பொண்ணு. அவருக்கு அவங்கள பிடிச்சு போச்சு. எங்க அம்மாவை விட நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவர் அம்மாவை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாரு. அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சண்டை வரும். அவரு அப்ப டிவோர்ஸ் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அம்மா கொடுக்கல. ரொம்ப நம்பினாங்க. இப்படி இருக்குன்னு நினைக்கல. சும்மா சண்டையில தான் அப்படி கேட்குறாருன்னு நினைச்சாங்க. இப்படி நினைக்கல. அவருக்கு அப்ப இருந்தே பழக்கம் இருந்திருக்கு. அது எல்லை மீறி போய் சாந்தா அம்மா கர்ப்பம் வரைக்கும் வந்துடுச்சு. அது அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை பண்ணி அம்மாக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. அப்பவே அம்மா அப்பாவை மொத்தமா விட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். தாத்தா கொஞ்சம் பெரிய இடம். பாட்டி இல்லை, தாத்தா மட்டும்தான். அப்புறம் நாங்க 3 பேரா தான் எங்க வாழ்க்கையே. அம்மா அம்மா என் 13 வயசுல அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. அடைத்த தொண்டையை ஆள் மூச்செடுத்து சீர்படுத்தி கொண்டான். இத்தனை நேரம் அவன் பேசுவதை மனம் கொண்ட அதிர்வு மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் நிலை உணர்ந்து அப்படியே அவன் தோள் பக்கமாய் அணைத்து கொண்டாள். அவன் தோளில் தலை சாய்த்து இறுக்கி கொண்டவள், கஷ்டமா இருந்தா வேண்டாம்ப்பா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள். சர்வா அவன் முன் கழுத்தை சுற்றி வளைத்திருந்த கையை பிடித்து இறுக பற்றியவன், நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன்டா. நிசான் தவிர யார்கிட்டையும் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணினதில்லை. அவனுக்கு கூட முழுசா எதுவும் தெரியாது. நான் சொல்லிடுறேம்மா என்றவன் சிறு இடைவெளி விட்டு மீதியும் கூற துவங்கினான். அவர் போன அப்புறம் அம்மா அவங்கள கவனிச்சுக்கவே இல்லை. நான் தாத்தான்னு அவங்க உலகம் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு எல்லாம் தெரியல. தாத்தா வந்து சொன்னாரு அம்மா இல்லைன்னு. என்னன்னு தெரியவே இல்லை. ரொம்ப சீக்கிரமாவே எல்லாம் முடிஞ்சு நானும் தாத்தாவும் மட்டும்தான். அப்புறம்தான் தெரியும் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். அவங்களுக்கு சின்ன வயசு தான். தாத்தாவுக்கு ரொம்ப வயசு. அவர் என்ன பார்த்துப்பாரு, நான் அவரை பார்த்துப்பேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தாத்தா அவரும் போயிட்டாரு தூக்கத்திலேயே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு 15 வயசு தான். ஒன்றுமே புரியலை. அம்மா பக்கம் சொந்தன்னு யாரையும் தெரியல. அக்கம் பக்கம் இருந்தவங்க, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ண எல்லாம் பண்ணினேன். ரொம்ப அழனும் போல இருந்தது. ஆனால் அப்போ என்னை தாங்கிக்க யாருமே இல்லையே. அம்மா அம்மான்னு அவங்கள மனசு ரொம்ப தேடிச்சு. எனக்கு அவங்க 2 பேர் தான் உலகமே. அவங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பெரிய வீட்டில் யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக எங்கள் அம்மா புடவையை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தேன். அதற்கு மேல் முடியாது. உதடுகளை அழுந்த மூடி இமைகளை மூடிக்கொண்டான். தன்னால் தலை பின்னால் சாய்ந்து கொண்டது. அவனை அணைத்து தோளில் சாய்த்திருந்தவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து அவன் மெய் தொட்டது. ஆழ மூச்செடுத்து வாயை குவித்து காற்றை ஊதி வெளியில் தள்ளினான். கட்டுப்படுத்தியும் முடியாது 2 கண்ணீர் துளிகள் இமையுடைத்து வெளியில் விழுந்தது. அவள் உயிர் கொண்டவன் கண்ணீர் அறிந்தவள் பட்டென அவனை கழுத்தோடு வளைத்து தோளில் சாய்த்து கொண்டாள். அன்றுதான் அவனை தாங்கிக் கொள்ள யாருமில்லை. இன்று அவன் காதல்காரி இருக்கிறாளே, அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளா என்ன? அவளும் தாங்கிக் கொண்டாள். காதலியாய் அல்ல, அவன் தாயாய். அவனை இறுக கட்டிக்கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்தவன் கண்களிலிருந்து கண்ணீர் தடைகள் அனைத்தும் உடைந்து கொட்டி கொண்டிருந்தது. அம்மா ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? தாத்தா அவரும் போயிட்டாரு. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தோணுச்சு. அம்மா மடி, அவங்க மடியில படுத்துப்பேன். அப்படியே என் தலைய கோதிட்டே பேசுவாங்க. திரும்ப அடிக்கடி பண்ண மாட்டாங்களான்னு எவ்வளவு நாள் ஏங்கியிருப்பேன் தெரியுமா? ஏன் போயிட்டாங்க? நான் இந்த உலகத்துல தனியா என்ன பண்ணுவேன்? அவங்க யோசிக்கவே இல்லை. இருந்திருக்கலாம்ல. என் சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் பார்க்க பகிர்ந்திருக்க ஏன் இல்லாம போனாங்க?
ஒவ்வொரு முறை ஜெயிக்கும் போதும் அதை பார்த்து சந்தோஷப்பட அவங்க என் பக்கத்துல இல்லையே. ஒவ்வொரு முறை மனசு கஷ்டப்படும் போதும் ஒன்றும் இல்லடா கண்ணான்னு சொல்ல ஏன் அவங்க இல்லை? மனசெல்லாம் அவ்வளவு வலி. ஏன் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க? இது வளர்ந்து நிற்கும் தொழிலதிபன் சர்வேஸ்வர் அல்ல. இது அவன் தாயின் 10 வயது கண்ணா. 10 வயதின் அவன் உலகமே இருண்டு போன மாயங்களை கொட்டி கொண்டிருக்கிறான். எத்தனை நாள் ஏக்கங்கள், எத்தனை எத்தனை வருத்தங்கள், யாரிடமும் காட்ட முடியா பெரும் அழுகை. தாயாய் மாறி போனவளும் அவனை இறுக்கிக் கொண்டு கண்ணீர் கொட்டினாள். அவள் ஈஸ்வர் என்றாலே மாறிப்போவாள். அவன் வழிகள் கண்டு கலங்காமல் இருப்பாளா என்ன? மொத்தமாய் கலங்கி போனாள். கைகள் தன்போல் அவன் கேசம் வருடி கொடுத்தது. உதடுகள் கண்ணீரோடே ஒன்றும் இல்லப்பா, ஓகே, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், ஒன்றும் இல்லடாமா, நான் இருக்கேன் என சொல்லிக்கொண்டே இருந்தது. கொண்ட வழிகளை கரைக்க கண்ணீரன்றி வேறு சிறந்த வழி உண்டா என்ன? இத்தனை காலங்கள் உள்ளத்துள் பூட்டி வைத்த அனைத்தும் கொட்டி அவன் அனைத்துமானவள் தோளில் புதைந்து குழந்தை என அழுது கொண்டிருந்தான். வழிகளின் ஜனனமும் மரணமும் அன்புதானோ? அதுவே அதிக காயங்களையும் கொடுக்கும், அதுவே காயங்களையும் ஆற்றும். சர்வா அவன் உயிர் கொண்டவள் தோளில் அவன் கொண்ட பாரங்கள் எல்லாம் இறக்கிவிட்டான். 10 பருவத்தில் தாயை தேடும் குழந்தையாய் மாறிப்போனவன் அவன் அனைத்துமானவளை தாயாய் எண்ணி குழந்தையாய் அவளிடம் அடைக்கலம் புகுந்தான். தாயென அவனை தாங்கிக் கொண்டவளும் முடிவில்லா ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். ஆறுதல்கள் மாற்றம் தந்ததா, இல்லை அழுகைதான் ஓய்ந்து போனதா? ஏதோ ஒன்று சர்வாவின் அழுகை நின்று போனது. இதற்கு மேல் கண்ணீர் இல்லை என அழுந்து தீர்த்து விட்டான். வெறுமனே அவள் தோளில் சாய்ந்து இறுக்கி கொண்டு கண்களை மூடியிருந்தான். மித்ரா இன்னமும் அவன் கேசம் வருடி கொண்டுதான் இருந்தாள். அவன் அழுகை ஓய்ந்ததை அறிந்தவள் அவன் தோள்களில் அழுத்தமாய் இதழ் பதித்தாள். அவள் முத்தத்தில் மேலும் அவளை இறுக்கி கொண்டு அவளில் ஆழமாய் புதைந்தான். சில நொடிகள் இருவரிடமும் எந்த மாற்றமும் இல்லை. நிமிடங்கள் கடக்க மெதுவாய் அவன் பிடி தளர்த்தி அவளிலிருந்து பிரிந்தான். அவன் விலகவும் அவளும் பிடியை தளர்த்தியவள் நேராய் அவன் முகம் பார்த்தாள். கலைந்திருந்த அவன் கேசம் சீர்படுத்தியவள் இரு உள்ளங்கை கொண்டும் அவன் முகத்தை அழுந்து துடைத்து விட்டாள். நெற்றி பொருளும் கேசம் ஒதுக்கி நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்த சத்தம். அவன் காதல்காரியின் செய்கைகளை இமை மூடி உள்ளுக்குள் பொதிந்து கொண்டான். சில உணர்வுகள் என்றும் விளக்க முடியாதவை, அது விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டவை. அவள் கைப்பிடித்து கொண்டே மீண்டும் திரும்பி அமர்ந்து கொண்டான். கணங்களின் மௌன அழுத்தம் தாளாது பெண் அவள் இதழ் பிரித்தாள். ஈஸ்வர். அவள் அழைப்பிற்கு அவன் பதில் என்னவோ சிறு முனங்கள்தான். ஈஸ்வர், ஓகே, ரிலாக்ஸ். இப்படியே நீங்கள் கவலைப்படுறத தான் உங்கள் அம்மா விரும்புவாங்களா? அதிலிருந்து வெளியே வாங்கப்பா. இந்த உலகத்தில் இறப்பும் பிறப்பும் நம்ம கையில் இல்லையே. எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். இதுக்கு மேலே இதை பேச வேண்டாம், விடுங்க. அவள் மொழிகள் கேட்டு கோர்த்த விரல்களை இறுக்கி கொண்டான். இல்லடா கண்ணம்மா, நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட தெரியல. தாத்தா போனதுக்கப்புறம் 2 நாள் தனியாக இருந்தேன். 2 நாளுக்கு அப்புறம்தான் ஒரு லாயர் வந்தார். அவர் தாத்தா ஏற்பாடு பண்ணவர் தான். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட சொத்தெல்லாம் என் பெயருக்கு மாற்றி இருந்தார். சாந்தாம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் மிஸ்டர் வேதாச்சலம். அவர்கிட்ட எல்லாம் சொல்லி என் கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தெல்லாம் என் பெயருக்கு வந்துடும், அது வரைக்கும் பவர் ஆஃப் ஆண்டனி அவர் பெயரில் இருக்குன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு எதுக்காகவோ என்னை பிடிக்கலை. ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்கே தங்க வைக்க நிறைய யோசிச்சாங்க. அத்தை, அதான் அவர் தங்கச்சி எல்லோரும் வந்து பேசி என் பெயரில் சொத்து இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக என்னை அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. இது எதுவும் வேண்டான்னு நான் போயிருப்பேன். ஆனால் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போயிடணும், அவர் மேலே எந்த கோபமும் காட்டக்கூடாது, என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும்னு. இப்போது தெளிவாய் கூறிக்கொண்டிருந்தவன் மீண்டும் சிறு இடைவெளி விட்டான். அவங்க சாக முன்னாடி ராத்திரி என்கிட்ட சொன்ன கடைசி விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அதை மீறணும்னு நான் நினச்சதில்லை. கோர்த்திருந்த விரல்களின் அழுத்தம் வலியின் ஆழம் சொன்னது. அந்த வீட்டில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் சாந்தாமா தான். இது வரைக்கும் கேள்விப்பட்ட எந்த கொடுமையும் இல்லை. எல்லாமே கிடைக்கும். அன்பா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு சாந்தாமா என்கிட்ட அதிக உரிமை எடுக்கிறது பிடிக்கல. வீட்டில் யாரும் இல்லாத போது தான் பாசத்தை கூட காட்டுவாங்க. அவங்களுக்கு ஏதோ எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டதா ஒரு கில்ட்டி ஃபீல். விடு, சில விஷயங்கள் முடிஞ்சது தான். அதை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படித்தான் அவங்க 3 பேர் வாழ்க்கையும். இப்போ நீ எப்படி அந்த வீட்டில் கெஸ்ட்டோ அதே மாதிரி தான் நானும் இந்த 15 வருஷமா. உண்மையா அது கூட இல்லை, ஏதோ இருக்கேன். மீண்டும் சிறு மௌனம்.
ம். எனக்கு அந்த வீட்லயே என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சது? அது சுமிதா. நான் அங்க போகும்போது அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ரொம்ப அழகா இருப்பா. சாந்தா அம்மா, உன் தங்கச்சி, நீ தான் இவ மூத்த அண்ணன். இவள பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அவ்ளோ சந்தோஷம். அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அவ என்கிட்ட வரவே மாட்டா. சின்ன வயசுல வரவே மாட்டா. வளர்ந்ததும் ஏதாவது பட்டுன்னு சொல்லிடுவா. அப்பவும் அவள எனக்கு பிடிக்கும். என் தங்கச்சி இல்ல. முதலில் துள்ளலாய் ஆரம்பித்த குரல் பின் தொய்ந்து முடிவில் அன்பாய் முடிந்தது. சர்வா கூறியது அனைத்தும் முழுதாய் கேட்ட மித்ரா அவன் புஜங்களை இறுக்கிக் கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் எதுவும் பேசவில்லை. உள்ளுக்குள் சிந்தனைகளும் யோசனைகளும் வரிசை கட்டி நின்றது. எதையுமே இரண்டாய் திருப்பிக் கொடுக்கும் வழக்கம் உடையவளுக்கு அவனவன் மௌனம் கொண்ட வேதனைகளையும் அதை கொடுத்தவர்களையும் அப்படியே விட்டுவிட எண்ணமில்லை. மனம் யோசித்துக் கொண்டிருந்தது. செய்ய வேண்டியவை, செய்ய முடிந்தவை, செய்யக்கூடாதவை எல்லாம் அவனோ அனைத்தும் கொட்டிவிட்ட நிம்மதியில் இருக்க, அவளோ அதன் வேதனைகளை அவளதாய் மனதினில் சுமந்து நின்றாள். நீண்ட நேரம் மௌனம் உடைத்தது சர்வாவின் யாழ் என்ற குரல். தோளில் கிள்ளை என சாய்ந்த வண்ணமே அவனுக்கு கொட்டினாள். கிளம்பலாமா? இப்போ உன் சாய்ஸ், எங்க போலான்னு சொல்லு. போங்க, எனக்கு எங்கேயும் போக தோணல. இங்கேயே இருப்போம். இல்லைன்னா ரொம்ப தூரமா போலாம். அவன் ஏதோ சொல்ல வரவும் கை காட்டி தடுத்தவள், இருங்க நானே சொல்லிடுறேன் என்றாள். நைட் டைமுக்கு வீட்டுக்கு போகணும். அவ்வளவு தூரம் போக முடியாது. எங்கேயாவது பக்கமா போலாம். அதானா? குரலில் சலிப்பு விரவி இருந்தது. கோர்த்திருந்த கைகளை விடுவித்து அவனை தோளுடன் இறுக்கி அணைத்து கொண்டான். இப்ப என்ன, தூரமா எங்கேயாவது போகணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு நைட் முழுக்க வெளியில இருக்கலாம். நாளைக்கும். அதுவும் நம்ம நாள் தானே, போலாம். அதுவும் ரொம்ப தூரமா போலாம். கண்ணம்மா, எப்படிடா? நீங்க தான் போலான்னு சொன்னீங்க. சரி, யோசிப்போம். சரி சொல்லு, எங்கேயாவது போலான்னு யோசிச்சு வச்சிருக்க என்ன? இல்லையே, தூரமா போகணும் அவ்வளவுதான். இடத்த நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன சொல்றது? நான் ஓகே, என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீ? சில நிமிடங்கள் இருவிரல் கொண்டு நெற்றியை அழித்து பிடித்த வண்ணம் இமைமோடு யோசித்து கொண்டிருந்தவள் இமைகள் உயர பட்டன கண்கள் திறந்தாள். யோசனை கிடைத்து விட்டது. மகிழ்ச்சியில் கண்கள் ஒளிந்தது. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவள் அவன் நெஞ்சமதில் நாடி பதித்து இமை உயர்த்தி அவனை பார்த்தாள். தலைவன் அவனும் அவளை பார்த்தவன் என்ன எனும் விதமாய் ஒற்றை புருவம் உயர்த்தி வைத்தான். அவள் வழக்கம் போலவே அவன் கன்னம் கிள்ளி கைகளை மடக்கி முத்தமிட்டு சொன்னால், நீங்க ஆன்டிகிட்ட இன்னைக்கு இங்கதான்னு சொல்லிடுங்க. அப்புறம் மிட் நைட் தெருமுனையில நில்லுங்க. நான் நைட் சுவர் ஏறி குதிச்சு வரேன். 2 பேரும் ஓடி போலாம். ஐ மீன் வெளியில போலாம். கண்களில் குறும்பு வழிய சொல்லி முடித்தாள். இதெல்லாம் ஓகே தான். ஆனா திரும்ப காலையில நீ வீட்டுல இருக்கணுமே. டோன்ட் ஒரி, காலையில கால் பண்ணி ஏர்லி மார்னிங் கோவில் கிளம்பிட்டதா சொல்லிடுறேன். இப்போ ஓகேவா? ஏதாவது பிரச்சனை வந்தா இது என்ன கேள்வி? நீங்களே சமாளிச்சுக்கோங்க. பெருசா ஏதோ 7:30 இழுத்து விட போறேன்னு மட்டும் தெரியுது. ஓ, உண்மையா எனக்கு இப்பதான் ஐடியா வருது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நல்லா இருக்குல்ல? கண்ணம்மா, என் தங்கல்ல, ப்ளீஸ்டா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க ஈஸ்வர் ரொம்ப பாவண்டா. மன்னவன் அவனின் கெஞ்சலான கொஞ்சலில் கரைந்து போன பெண்ணவள் அவன் நெஞ்சில் ஒரு பக்கமாய் முகத்தை சாய்த்து காதலாய் அவனை பார்த்தாள். அவனும் குறையா காதலுடன் அவளை பார்த்து அவள் நாடி பிடித்து, ப்ளீஸ்டா கண்ணம்மா என்றான். அவன் பாவனைகளைக் கண்டு மொத்தமாய் மயங்கி போனவள் ஏக்கி அவன் கன்னத்தை கடித்தாள். ஆணவனின் ஆ எனும் சிறு சத்தத்துடன் அவனின் ராட்சசி எனும் காதலான அழைப்பு. பொய்யான முகம் சுருக்கி இதழ் சுழித்து, கண்ணம்மா ராட்சசி ஆகிட்டாளா என்றாள். அடுத்த கடியை மூக்கில் வைத்து பெண்ணவளின் பற்கள் தரும் சுகமான வழி தாளாதவன் அவன் முகத்தருகே இருந்த அவள் முகத்தை இரு உள்ளங்கை கொண்டும் இறுக்கி பிடித்தான். அவன் கரங்களிலிருந்து முகத்தை அப்படியும் இப்படியுமாய் அசைத்து திமிரு விடுபட முயன்றாள். இரு கை கொண்டும் அவன் கன்னங்களை இறுக பற்றியவன் அவள் திமிரலை ரசித்து அழுத்தமாய் அவள் இதழ்களை பற்றி கொண்டான். முகத்தின் ஆழத்தில் மாயவன் அவன் செய்த மாயத்தில் பேதை அவள் விரல்கள் அவன் கேசம் இறுகி வலி கொடுத்தது. வலியும் சுகமாய் போகும் மாயங்கள் எல்லாம் காதலில் மட்டுமே. இமை மூடி இருவரும் ஒருவரில் தொலைந்து போன கணங்கள், உயிரில் பொதிந்து கொள்ளும் நினைவின் பொக்கிசங்கள். நினைக்கும் நொடியெல்லாம் மனம் கொள்ளும் தித்திப்பு காதலின் ஆள் முத்தம். இருவர் முத்தத்தையும் சர்வாவின் மொபைலுக்கு வந்த அழைப்பின் ஓசை கலைத்து முற்றுப்புள்ளி வைத்தது. இதழ்கள் பிரிந்து கொண்ட போதும் இரு உயிர்களும் நெற்றி முட்டிக்கொண்டு சுவாசங்களை பரிமாறி கொண்டது. காதலர் நிலை மாறாது நீடிக்க வந்த அழைப்பு ஓய்ந்து மீண்டும் அழைப்பு பிறந்தது. அதில் பெண்ணவள் விலக அவனும் திரும்பி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான்.
அவளையும் இழுத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அழைப்பை ஏற்று பார்க்க சாந்தா தான் அழைத்திருந்தார். ஹலோ ராஜா. ஆ, சொல்லுங்கம்மா. ராஜா, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லப்பா, வீட்டுக்கு அத்தை அதான் சுமதி வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தோட. நீங்க வரீங்களா? அப்பாவுக்கும் சொல்லிட்டேன், அவரும் வந்துட்டு இருக்காரு. விக்னேஷ் அபினேஷையும் வர சொல்லிட்டேன். எல்லோரும் இருக்கும்போது நீங்க இல்லைனா நல்லா இருக்காது. சுமதியும் வந்ததும் கேட்டாங்க. நந்தினி கூட கேட்டுட்டே இருந்தா. அதான் வரீங்களா? சில நொடிகள் ஆழ்ந்த மௌனத்தின் பின் வரேம்மா என்று சொல்லோடு அழைப்பை துண்டித்து விட்டான். இத்தனை நேரம் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அவன் முகம் பார்த்திருந்தவளுக்கு தெரிந்தது ஏதோ பெரிதாய் வரப்போகிறது என்று. அழைப்பை துண்டித்ததும் தோளுடன் அணைத்திருந்தவளை மேலும் இறுக்கிக் கொண்டான். தலைவன் மனம் வேதனை கொண்டு வாட, தலைவியோ ஏதோ வேண்டாதது வரப்போகிறது என்பதைப் போல அவனுள் ஆழ புதைந்து கொண்டாள். இருக்கை கொண்டு மேலும் அவளை இறுக்கிக் கொண்டு கூறினான். கண்ணம்மா, சாரிடா. அவன் மன்னிப்பு கேட்டும் அவள் அதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. இன்னுமாய் அவனில் புதைந்து கொண்டாள். இப்போது உச்சியில் அழுத்தமாய் ஒரு முத்த சத்தம். 1 2 3 இல்லை, முடிவில்லா முத்த சத்தம். முடிவில் தவிப்பாய் தலைவன் குரல். கண்ணம்மா, என்னால நீங்க கேட்ட 2 நாளை கூட கொடுக்க முடியலடா. அத்தை வந்திருக்காங்களாம், நான் வீட்டுக்கு போகணும். காதில் கேட்ட செய்தி ஏதேதோ நினைவுகளை தட்டி எழுப்பியது. கண்கள் கலங்கும் போல் இருக்க கடினப்பட்டு அழுகியை விலக்கி கொண்டாள். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் அழுத்தமாய் அவன் கன்னத்தில் இதழ் பதித்து பிரிந்து கொண்டாள். அவள் விலகிய போதும் அவன் கைப்பற்றி விலக விடாமல் தடுத்தான். கண்கள் உயிர் கொண்ட வேதனை சொல்ல குரல் உயிர் வலி தாங்கி வந்தது. எனக்கு வீட்டில் பார்த்துருக்க பொண்ணு நந்தினி, அத்தை பொண்ணு. அவன் கண் பார்த்தவள் மொழிந்தாள். தெரியும் ஈஸ்வர், சாந்தா ஆண்டியும் சொல்லியிருக்காங்க. அவள் உணர்வற்ற குரல் கேட்டு இவனின் உணர்வு குவியலாய் கண்ணம்மா என்ற அழைப்பு, அவனின் ஒற்றை அழைப்பு அவள் மனதில் இரும்பு கதவுகளை உடைக்க போதுமாய் பட்டன இமையனை உடைத்து ஒரு துளி கண்ணீர் வீழ்ந்தது. அவள் கண்ணீர் கண்டு அவன் உள்ளம் துடித்தது. உள்ளம் கொண்ட வேதனைகளுக்கு வார்த்தை சாயம் பூசியது. ஏண்டா கண்ணம்மா என்னை காதலிச்சிங்க? என்னால் இந்த கண்ணீரையும் வலியையும் தவிர வேற எதையும் தர முடியாதுடா. விதி என்னும் மாயன் அவன் இரும்பு கரம் கொண்டு மனதை அழுத்த அது கொடுக்கும் வலியின் வேதனை தாழ முடியாமல் வந்து விழுந்தன அடுத்த வார்த்தைகள். இவ்வளவு நேரம் ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு இப்ப இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா தெரியுதுடா. நான் வேண்டாண்டா கண்ணம்மா. மேலும் பேச போனவனின் இதழில் சட்டென இதழ் ஒற்றி எடுத்தாள். ஓர் மெல்லிய முத்தம். இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலும் உங்களால என்ன தவிர யாரையும் காதலிக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அவள் வார்த்தைகள் எஃகின் உறுதியாய் ஒலித்தது. தோழர் தோழியர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னோட கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.